நீ ஜீவ பிரயாணமாவது நிஜம்தான், உனக்கு 10 அடையாளம் கிடைக்கிறது நிஜம்தான், உன்னுடைய ஜீவ வித்து உள்ளடங்கி நீ ரொம்ப அழகாக அடக்கமாகுவது நிஜம்தான். ஆனால் இதில் உன்னுடைய பாடு ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. நீ எம்மை நம்பினாய், எம்மை வணங்கினாய், எம்முடைய பிள்ளை என்று பேர் எடுத்து விட்டாய். இப்போ தலப்பா கட்டிக்கிட்டு இருந்தால் யாரோட பிள்ளை? தெய்வத்தோட பிள்ளை. அப்போ நீ என்ன தவறு செய்திருந்தாலும் என்ன நன்மை செய்திருந்தாலும் அது இப்போது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லைங்கிறாங்க. உனக்கு கொடுக்கப்படுகிற ஜீவ பிரயாணம் அப்படிங்கிற பரிசு எதற்காக அப்படின்னா, எம்முடைய அந்தஸ்துக்காகவும் எம்முடைய கீர்த்திக்காகவும் எம்முடைய பெருமைக்காகவும் எம்மை வணங்கிய எம்முடைய பிள்ளையின் மானம் போய்விடக்கூடாது என்பதற்காகவும் உனக்கு இந்த ஜீவ பிரயாணம் அப்படிங்கிற பரிசு கொடுக்க பெறுகிறதுங்கிறாங்க. இப்பெல்லாம் எதுவுமே கேட்க போகிறதில்ல உங்ககிட்ட. உன்னை மண்மறைவு செய்ததற்கு பிறகு நீ என்னவெல்லாம் இந்த உலகத்தில் செஞ்சு வச்சிருந்தியோ அன்றைய தினம் வரை அது எல்லாவற்றுடன் உன்னை அடக்கம் செய்கிறார்கள். அதன் பிறகு ஒரு நாள் உன்னை அந்த குழியிலிருந்து எழுப்ப பெறும் நாள் வரும் பொழுது நீ என்னவெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு உன்னை அடக்கம் பண்ணாங்களோ அதோடு தான் எழுப்ப பெறுவாய். அதன் பிறகுதான் உனக்கு நன்மையும் தீமையும் தண்டனையும் வழங்க பெறும். இப்போது உனக்கு எதுவுமே இல்லை. உன்னுடைய ஜீவப்பிரயாணம், உன்னுடைய அடக்கம் எல்லாமே எம்முடைய பாடு, எம்முடைய கருணை அப்படின்னு தெய்வ வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க.